கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே இவ்வாறாக ஒரு தீர்க்கதரிசன வாக்குத்தத்தம் இருக்கிறது. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் கடவுளுக்கு பயப்படும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன? ஏன்னா அடிக்கடி வசனங்கள் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி. இப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறதுனா ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அது நமக்கு பிடிக்கணும், ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், அப்படி சொல்லலாம். ஆண்டவருக்கு பாவத்தை தேவன் அருவருக்கிறார், வெறுக்கிறார். ஆண்டவருக்கு பரிசுத்தம் பிடித்தமானது. ஆகவே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். ஆகவே ஆண்டவருக்கு பயப்படுற பயம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தினமும் அவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நாம் செய்வதில்லை, அவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் வெறுக்கிறோம், அவருக்கு பிடித்த காரியங்களை நாம் நாடி செய்கிறோம். உண்மையான கடவுளுடைய பிள்ளைங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அவருக்கு பிடித்த காரியங்களை செய்வது, அவருக்கு பிடிக்காத காரியங்களை வெறுப்பது. அன்பானவர்களே, இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாருமே அப்படியே பிஸியாகவே தங்களை வச்சிட்ருக்காங்க. இது ஆண்டவருக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அவரோடு நேரம் செலுத்த அவர் விரும்புகிறார். அவருக்கு நீங்கள் பயப்படும் பொழுது நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள் தேவனுடைய நீதி பெருகும். கடவுளுக்கு பயப்பட பயப்பட, தீமையை வெறுக்க வெறுக்க தேவ நீதி உங்களுக்குள் பெருகுவதை பார்ப்பீங்க. ஏன்னா என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நீதிமானாக மாறிட்டீங்க. அந்த நீதி உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பெருகும், பலுகும், உங்களை ஆசீர்வதிக்கும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, கர்த்தருடைய கிருபை உண்டு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பீங்க, வெற்றி பெறுவதை பார்ப்பீங்க. அவருக்கு அஞ்சி நடங்க, அவரை முக்கியத்துவப்படுத்துங்க, காரியங்கள் வாய்க்கும். ஆமென்.